நம்ம சூர்யா கங்குவாக்கு அப்புறம் அவரோட 44வது படத்தை நம்ம கார்த்திக் சுப்ராஜ் தான் டைரக்ட் பண்றாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்ல இந்த படத்துக்கு நம்ம சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் டைரக்ட் பண்றாரு. சோ இப்படி இந்த விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நிறைய தரமான அப்டேட்களும் இந்த மூவில இருக்கு. சோ அது என்னன்னு பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டா இந்த படத்துல உள்ள ஒர்க்கர்ஸோட அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர் இப்படின்னு சொல்லி எல்லாரோட போஸ்டர்ஸோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா இந்த படத்தோட ஹீரோயின் யாரு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம பூஜா ஹெக்டே தான். இது மட்டும் இல்ல இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டார்ட் ஆக போதாம். அது மட்டும் இல்ல இந்த படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங் அந்தமான்ல நடக்க போதாம். அதாவது ஒரு 40 நாள் அந்தமான்ல ஷூட்டிங் எடுக்க போறாங்களாம். அதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஊட்டியிலயும் கொஞ்சம் சீன் எடுக்க போறாங்களாம். அது மட்டும் இல்ல இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு இயற்கை சூழல் பாதிப்பை பேசக்கூடிய ஒரு படமா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த படத்துல நம்ம சூர்யா சம்பளமே வாங்கல. அதாவது இந்த படத்தோட ஷேர்ல நம்ம சூர்யாவுக்கும் பங்கு இருக்கிறதுனால இந்த படத்தோட லாபத்துல நம்ம சூர்யாவுக்கும் ஷேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மூவியை 2D என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல இந்த படத்தோட ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்தோம்னா இதுல 2 சூர்யா நடிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான அப்டேட் இன்னும் கொஞ்ச நாள் தெரிய வரும். நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அப்புறம் நம்ம சூர்யா இவங்களோட ஒரு காம்போ பார்க்கவே ரொம்பவே தாறுமாறா தான் இருக்க போகுது. சோ பார்க்கலாம். அடுத்து நம்ம கார்த்தியோட 26வது படத்தை நம்ம நலன் குமாரசாமி இவர் தான் டைரக்ட் பண்றாரு. அது மட்டும் இல்ல இவர் ஏற்கனவே சூதுகமோ அதுக்கப்புறம் காதலும் கடந்து போகும் இது போல நல்ல ஒரு தரமான வெற்றி படங்களை கொடுத்தவர் தான். இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல இந்த படத்தோட பேரு வா பாத்தியார் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுமே நம்ம கார்த்தியோட பர்த்டே அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த படத்துல நம்ம கார்த்திக்கு ஹீரோயினா கீர்த்தி செட்டி தான் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல இவங்க கூடவே சத்யராஜ், ராஜ்கிரண் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரபலங்களும் நடிச்சுட்டு தான் வராங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கும் ஓவரால் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல இந்த போஸ்டர்ல நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச பல கேரக்டரோட கெட்டபெல்லாம் இதுல நிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த போஸ்டர்ல நம்ம கார்த்தி ஒரு வித்தியாசமான ஒரு போலீஸ் கெட்டப்ல இருக்காரு. அது மட்டும் இல்ல ஒரு ரெட் கலர் கண்ணாடி போட்டு ஒரு வித்தியாசமான லுக்ல தான் இருக்கு. சோ பார்க்கலாம் நம்ம கார்த்தி இந்த மூவில எந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல இருக்காருன்னு. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியோட 27வது படத்தை யாரு டைரக்ட் பண்றாங்கன்னா இப்போ நம்ம விஜய் சேதுபதி திரிஷா வச்சு எடுத்த 96 அப்படின்னு ஒரு தரமான படத்தை கொடுத்த டைரக்டர் பிரேம்குமார் அவர் தான் இந்த படத்தை எடுக்கிறாரு. இந்த படத்தோட பூஜை வீடியோவை பிப்ரவரி மாசம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு இந்த படத்தோட ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சதா சொல்லிட்டாங்க. இந்த படத்தையும் 2D என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்துல நம்ம அரவிந்த் சாமியும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல தான் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல நம்ம ஸ்ரீதிவ்யா அதுக்கப்புறம் இதுல நம்ம ராஜ்கிரனும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட பேரு மையலகன் அப்படின்னு சொல்லி ஒரு 80s உள்ள மாதிரியான ஒரு போஸ்டரை ரெடி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த படத்துல நம்ம கார்த்தி ஒரு காளையோட நிக்கிற மாதிரியும் அந்த போஸ்டர் பார்க்க ஒரு 80s காலகட்டத்தில் உள்ள மாதிரியும் இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ பார்க்கலாம் இந்த மூவி எது போல வரப்போகுதுன்னு. சோ உங்களை எத்தனை பேர் இந்த மாதிரி படங்களுக்கு வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம அது கூட நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க.